بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم بالخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக தற்போத சாதாரண தர பரீட்சைக்காக அரபி இலக்கண பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது 29வது வகுப்பாக காணப்படுகின்றது. அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் ஜனாசா தொழுகையில் 3ஆம் தக்பீர் பின்னுக்கால ஜனாசாவுக்காக ஓதக்கூடிய அந்த துவாவை நாங்கள் முழுமையாக பார்த்தோம். அல்லாஹு மக்ஃபுல்லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு என்ற அந்த துவாவை நாங்கள் கடைசியாக நடந்த வகுப்பில் பார்த்தோம். அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதியை பார்க்குறது இருக்கிறோம். அதுதான் சிலபஸில் காணப்படக்கூடிய கவிதைகளில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் 2 கவிதைகளை பார்க்குறது இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே 11ஆம் ஆண்டு பாடப்புத்தகத்தில் காணப்படுகின்ற சில கவிதைகளை பார்த்துட்டோம். அப்போ பேலன்ஸாக இன்னும் சில கவிதைகள் காணப்படுகின்றன. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இந்த கவிதையையும் அதே போன்று இன்னும் ஒரு கவிதையையும் படிக்கலாம் என்று நினைக்கிறேன். சரியா? ரைட். அப்போ தயவு செஞ்சு நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து முழுமையாக பார்த்து பயனடையுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றேன். சரி, ஓகே, ரைட். இந்த கவிதையை பொறுத்த மட்டும் நீங்கள் பெரும்பாலும் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. சரியா? ரைட், ஓகே. இது மிச்சம் லேசான ஒரு கவிதை தான். இமாம் ஷாஃபிஈ அவர்களால் கூறப்பட்ட ஒரு கவிதை. சரியா? அப்போ இந்த கவிதையை பார்ட் 1ல் அந்த மாதிரி கேள்விகள் வரலாம். கவிதையை தந்து இந்த கவிதை யாரால் இயற்றப்பட்டது, சரியா, அப்படி கேள்விகள் இதுக்கு முன்னுக்கும் வந்திருக்குது. அந்த அடிப்படையில் இந்த 4 வரிகளை கொண்ட கவிதையை தந்து அப்படி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வரலாம். யாரால் இயற்றப்பட்டது என்று கேள்விகள் வர வாய்ப்பிக்குது. எனவே இந்த கவிதைக்குரிய ஆள் யாருன்னு சொன்னால் இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லா அவங்க தான். சரியா? இப்போ பாருங்கோ, தலைப்பு பாருங்கோ. அல் இல்ம் லா தனாலு இல்லா பிசித்தா. சரியா? அல் இல்ம் லா தனாலு இல்லா பிசித்தா. ரைட். இல்மண்டா கருத்து அறிவு. இல்மண்டா கருத்து என்ன? அறிவு. லா தனாலு அண்டா கருத்து நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய். இல்லா பிசித்தா, இல்லாண்டா தவிர. அப்ப இல்லாடா தவிர, பிசித்தா அண்டா 6 விடயங்கள். 6 விடயங்களை கொண்டு என்ற அர்த்தத்தில் வரும் இல்லையா? பி என்ற இடைச்சொல் வந்திருக்குது. சரி, அப்ப பாருங்க, 6 விடயங்களை 6 விடயங்கள் இன்றி, சரி, 6 விடயங்களை 6 விடயங்கள் இன்றி நீ அறிவை பெற்றுக்கொள்ள மாட்டாய். சரியா? அல்லது இப்படி எடுக்க மேலும், சித்தத்துன் யனாலு பிஹல் இன்சானு அல் இல்ம. ஒரு மனிதன் அறிவை பெற்றுக்கொள்வதற்கான 6 வழிகள், 6 விஷயங்கள். சரியா? அப்ப ஒரு மனிதன் அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அவனிடம் 6 பண்புகள் காணப்பட வேண்டும் என்று இமாம் ஷாஃபிஈ அவங்க சொல்றாங்க, கவிதை வடிவில் சொல்றாங்க. அந்த 6 விஷயங்களையும் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த கவிதையினூடாக படிக்க போறோம். சரியா? ரைட். அப்ப நீங்க படிக்கிற நேரம் நீங்க உங்களையும் பரிசீலனை பண்ணிக்கொள்ளலாம். எப்படி என்கிட்ட எத்தனை விஷயம் இருக்குது என்றதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். சரி, பாருங்க. அஹி லன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தா சவுன்பிக அன் தஃப்சீலிஹா பிபயானி ذكاء وحرص واجتهاد وبلغة وصحبة أستاذ
வதூலு ஜமான். சரி, பாருங்க, இப்ப நாங்க ஒவ்வொரு வரியாக பார்ப்போம். அஹி லன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தா. அஹி என்ன கருத்து? என்னுடைய சகோதரனே. அஹி என்ன கருத்து? என்ன? எனது சகோதரனே, என்னுடைய சகோதரனே. லன் தனால, லன் தனால, நீ பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். லன் தனால என்ன கருத்து? என்ன? நீ பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். எதை நீ பெற்றுக்கொள்ளவே மாட்டாய் என்று சொன்னா, அல் இல்ம. அல் இல்ம என்ற கருத்து அறிவு. அப்ப பாருங்கோ, அஹி லன் தனாலல் இல்ம, என்னுடைய சகோதரனே, நீ அறிவை பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். இல்லா பிசித்தா, இல்லாண்டா இன்றி. இன்ற இல்லாண்ட கருத்து என்ன? இந்த இடத்துல இன்றி. சரியா? பிசித்தா, பிசித்தாண்டா 6 அம்சங்கள். 6 அம்சங்கள் இன்றி, 6 அம்சங்களை கொண்டே அல்லாமல் நீ அறிவை பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். விளங்கிக்குமான்னு நினைக்கிறேன். அஹி, என்னுடைய சகோதரனே, லன் தனால, நீ பெற்றுக்கொள்ளவே மாட்டாய், அல் இல்ம, அறிவை, இல்லாண்டா இன்றி, பிசித்தா அண்ட கருத்து 6 அம்சங்கள், 6 விடயங்கள். அப்ப கருத்து எப்படி வர? என்னுடைய சகோதரனே, என் சகோதரனே, 6 அம்சங்களின்றி, 6 அம்சங்களின்றி, 6 விடயங்களின்றி நீ அறிவை பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். சரியா? ரைட். இது முதலாவது வரும். ரெண்டாவது பாருங்க, சவுன் பீக்க அன் தப்சீலிஹா பிபயானி. சவுன் பீக்க, நான் உனக்கு அறிவிக்கின்றேன், நான் உனக்கு சொல்லித் தருகின்றேன், கூறுகின்றேன். சவுன் பீக்க, சரியா? நான் உமக்கு கூறுகின்றேன், கூறுகின்றேன் அல்லது கூறுவேன். அண்ணண்டா பற்றி, அண்ணண்டா கருத்து பற்றி. தப்சீலிஹா, அவற்றின் விளக்கம். தப்சீலான கருத்து விளக்கம். ஹா என்பது அவற்றின் என்ற கருத்துல வரும். அந்த 6 அம்சங்கள், 6 விடயங்கள், 6 விடயங்களின் விளக்கம் பற்றி நான் உமக்கு கூறுகிறேன். சவுன்பி கான் தப்சீலிஹா பி பயானி, தெளிவாக, விளக்கமாக, விரிவாக, உனக்கு பல கருத்துக்கள்ல வரும். சரியா? பயான் தெளிவாக, ஓகே, விளக்கமாக. அப்ப சவுன்பி கான் தப்சீலிஹா பி பயானி, நான் உமக்கு அவற்றின் விளக்கம் பற்றி தெளிவாக சொல்கிறேன், கேள். சரியா? தெளிவாக சொல்கிறேன். ஓகே, பாருங்க திருப்ப. சவுன்பீக்க, நான் உமக்கு கூறுகின்றேன், நான் உமக்கு அறிவிக்கின்றேன். அன் பற்றி, தப்சீலிஹா அவற்றின் விளக்கம். அப்ப அன் தப்சீலிஹா நகர்த்து என்ன? அவற்றின் விளக்கம் பற்றி என்று வரும். சவுன்பீக்க அன் தப்சீலிஹா, அவற்றின் விளக்கம் பற்றி நான் உமக்கு கூறுகின்றேன். பி பயானி, தெளிவாக. பி பயானி என்ற கருத்து தெளிவாக. சரி, இப்ப 2 வரையும் நாங்கள் சேர்த்து பார்ப்போம். பாருங்கோ. அஹி லன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தா, என்னுடைய சகோதரனே. அஹி, என்னுடைய சகோதரனே. ரைட். 6 அம்சங்களின்றி, 6 விடயங்களின்றி நீ அறிவை பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். சவுன்பீக அன் தப்சீலிஹா பி பயானி, அவற்றின் விளக்கம் பற்றி நான் உமக்கு தெளிவாக சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். ஓகே, என்ன? முதலாவது தகாவுன், இரண்டாவது வஹிருசுன், வஜ்திஹாதுன் மூன்றாவது, வபுல்கா நான்காவது. அப்ப கீழ் இருக்கிற வரையில சுஹ்பத் உஸ்தாத் என்று 5வது விஷயமாக வரும். வதூலு ஜமான் என்பது 6வது விஷயமாக வரும். அப்ப நாங்க ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ஜகாவுன், ஜகாவுன்டா கருத்து விவேகம். சரியா? நீங்க ஜக்கி என்ன பேர் கேள்விப்பட்டிருக்கிற? ஜக்கி, ஜக்கி என்ன சொல்ற ஊர்கள பேர் வச்சிருப்பாங்க, ஜக்கியுன். சரியா? இந்த சொல் ரைட். நான் உங்களுக்கு ரைட் இப்படி வருமா? ஜக்கியுன். ஓகே, ஜக்கியுன்டா கருத்து என்ன தெரியுமா? யாருக்காவது ஜக்கியுன்டா என்ன? ஜக்கியுன் தெரியுமா? ஜக்கி, நாங்க ஜக்கி ஜக்கின்னு கூப்பிடுறா. ஜக்கி, ஜக்கி என்ன கருத்து என்ன? எஸ், ஓ, ரைட். என்ன? விவேகம். ரைட், விவேகமானவன். ஜக்கியுன் கருத்து விவேகமானவன். சரியா?
இதுக்கு நாங்கள் இன்னொரு தா ஒன்றை சேர்த்தி கொண்டா ஜக்கியாண்டு வரும். ஜக்கியாண்டா கருத்து விவேகமானவள் என்று வரும். சரி, ஓகே. இப்போ ஜக்காவுன்னுண்டா கருத்து விவேகம். ஜக்காவுன்னுண்டா கருத்து விவேகம். ரெண்டாவது ஹிருசுன். ஹிருசுன்னா கருத்து அந்த ஆசை, ஆர்வம், வேட்கை. சரியா? ஹிருஸ் ஆசை. அப்ப ஆசை இருக்கணும், ஒன்றே விவேகம் இருக்கணும். அப்ப அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இருக்க வேண்டிய முதலாவது அம்சம் ஜக்காவுன் விவேகம். இரண்டாவது வஹிருசுன் ஆர்வம் இருக்க வேண்டும், ஆசை இருக்க வேண்டும், விருப்பம் இருக்க வேண்டும். சரியா? தஹிருஸ் விருப்பம், ஆசை. மூன்றாவது என்ன? வஜிதிஹாதும் கடும் முயற்சி. வஜிதிஹாத் கடுமையான முயற்சி. நீங்க அந்த இஸ்லாம் பாடத்திலையும் அந்த இஜ்திஹாத் என்ற தலைப்பில் ஒரு பாடமே படிக்கிற இல்லையா? அதுல இஜ்திஹாத் என்றா அதுக்கான விளக்கம்னு நீங்க படிச்சிருப்பீங்க. அதாவது குர்ஆனிலோ சுன்னாவிலோ சொல்லப்படாத, சரியா, பிரச்சனை, அதாவது தீர்வுகள் சொல்லப்படாத பிரச்சனைகளுக்கு குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு தீர ஆராய்ச்சி செஞ்சு, கடுமையாக ஆராய்ச்சி செஞ்சு ஒரு முடிவுக்கு வாரதுதான் இஜ்திஹாத் என்று நீங்க படிச்சிருப்பீங்க. சரி, அப்ப இஜ்திஹாத் என்பது கடுமையான முயற்சி, கடுமையான உழைப்பை குறிக்கின்ற ஒரு சொல் தான் இஜ்திஹாத். சரியா? இப்போ ஜக்காவுன்டா விவேகம், விவேகம்னா இன்டெலிஜென்ஸை. சரியா? நாங்கள் பின்னிக்கால விரிவாக பார்ப்போம். அந்த விவேகம் என்ற சொல்லுக்கான ஒரு விளக்கம் ஒன்றே இருக்குது, அதை நாங்கள் விளக்கமாக பின்னுக்கால பார்ப்போம். வஹிருசுன் கருத்து ஆர்வம். சரியாப்பா? ஜக்காவுன் வஹிருசுன் வஜிதிஹாதுன் கடும் முயற்சி, கடுமையான உழைப்பு அல்லது முயற்சி. அடுத்த புல்கா. புல்கா என்ற சொல்லுக்கு அறிஞர்கள் ரெண்டு விதமான கருத்தை சொல்லி காட்டுறாங்க. ஒன்று புல்காண்டா போதுமான ஆகாரம், தேவைக்கு போதுமான ஆகாரம். சரியா? அதாவது அளவுக்கு மிச்சம் ஆகாரம் இல்லை, ஆகாரமே இல்லாமல் இருக்கிறதும் இல்லை. சரியா? உணவு சாப்பாடு, தேவைக்கு மிச்சம் உணவு உட்கொள்றதும் இல்லை, உணவே இல்லாமல் இருக்கிறதும் அல்ல. ரெண்டுக்கும் இடைப்பட்டது தான் புல்கா, ஆகாரம். அதே போன்று தேவையான அளவு பணம். சரியா? நாங்கள் கற்கின்ற போது எங்களுக்கு அவசியமான கற்றல் உபகரணங்கள் தேவைப்படும், கற்றல் கருவிகள் தேவைப்படும். அதே போல கற்றலுக்காக வேண்டி நாங்கள் பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்று ஏற்படும். அப்படி பல தேவைகளுக்காக வேண்டி எங்களுக்கு பணம் தேவைப்படும். எனவே போதுமான அல்லது தேவையான அளவு பணத்தையும் புல்கா என்ற சொல் குறிப்பதாக அறிஞர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். எனவே நாங்கள் அதையும் கருத்தாக எடுக்கலாம். இப்போ ஜக்காவுன் அண்டா கருத்து விவேகம், வஹிருசுன் அண்டா கருத்து ஆர்வம், வஜ்திஹாதுன் அண்டா கருத்து கடுமையான முயற்சி, வபுல்காண்டா கருத்து தேவைக்கு போதுமான அளவு பணம், அதே போன்று தேவைக்கு போதுமான அளவு ஆகாரம். சரியா? ரைட். அப்ப இந்த மூன்று வரிகளும் உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். ஓகே, பாருங்க. அஹி, ரைட், லன் தனாலல் இல்ம இல்லா பிசித்தா. என்னுடைய சகோதரனே, லன் தனாலல் இல்ம நீ அறிவை பெற்றுக்கொள்ளவே மாட்டாய், இல்லா பிசித்தா ஆறு அம்சங்கள் இன்றி, ஆறு விடயங்கள் இன்றி. ஆறு விடயங்கள் இன்றி என்னுடைய சகோதரனே நீ அறிவை பெற்றுக்கொள்ளவே மாட்டாய். சரி, ஓகே. சவுன் பி கான் தப்சீலிஹா பிபயானி. ரைட், அவற்றின் விளக்கம் பற்றி அல்லது அவற்றின் விளக்கம் குறித்து நான் உமக்கு தெளிவாக சொல்கிறேன். ஓகே. ஜக்காவுன் விவேகம், வஹிருசுன் ஆர்வம், வஜ்திஹாதுன் கடுமையான முயற்சி, வபுல்கத்துன் தேவைக்கு போதுமான அளவு பணம், அதே போன்று ஆகாரம். சரி, அப்போ 4 விஷயங்களை சொல்லியாச்சு. இன்னும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வசுஹ்பத்து உஸ்தாத், இது 5வது விடயம். வதூலு ஜமான் என்பது 6வது விடயம். ரைட். அப்போ இதில் இருக்கிற வா என்பது மேலும் நகரத்தில் வர்றது. சுஹ்பத் என்ற கருத்து தோழமை. தோழமை என்றால் கூட இருப்பது. சரியா? கூடவே இருப்பது. இப்போ
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கூட இருந்த காரணத்தால தான் அந்த அந்த மக்களுக்கு நாங்கள் சஹாபாக்கள் என்று சொல்றோம். சஹாபாக்கள், சஹாபியுன், சஹாபியுன், சஹாபத்துன். சரி, அப்படின்னா உண்மையில நேரடி கருத்து நண்பர்கள், தோழர்கள், அதுதான் கருத்து. தோழர், நண்பர்களை குறிக்கின்ற பல சொற்கள் அரபு மொழியில் இருக்குது. சதீகுன், ஹமீமுன், ஜலீசுன், அதே போல ரைட், இவ்வாறான பல சொற்கள் இருக்குது. அப்ப அதுல